ஓகே. எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். யாரும் தொடாம ஒரு இடத்துல போய் தொடணும் ஆமா. அப்படின்ற மாரி. அப்படிதானே ஒரு கௌரவம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஓகே. ஒரு தனித்துவம், மகத்துவம் கிடைக்கும். அண்ட் 2016க்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்தோம் சார். உங்க கூட்டணி அதாவது நீங்களும் விஜய் சாரும் இணைந்து வேற ஒரு படம் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ஒரு வருத்தமா இல்ல போச்சு. எப்பவுமே அவரு ஒரு ரவுண்டு வச்சிருப்பாரு. ஆமா, ஆமா. அதெல்லாம் இன்னும் அவருக்கு பண்ண வேண்டியது இன்னும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ம், ம். இதெல்லாம் வரும்பொழுது அது வரும். இப்போ பொலிட்டிக்கலா வரும்போது நம்ம அத எதிர்பார்க்கக்கூடாது. ஆமா. ஓகே. அண்ட் நெறைய அந்த வதந்திகளும் போச்சு சார். குட் பேட் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே சச்சின் ரிலீஸ் வருது போல. அவங்க 2 பேரும் கிளாஷ் விடுறாங்க போல 10ஆம் தேதி அப்படின்றது சொல்றாங்க. அதுக்காகலாம் பிளான் பண்ணல சார். அதெல்லாம் இது எப்போ பண்ண வேண்டியது. இந்த போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் டிலே ஆச்சு அதனால. ஓகே. அண்ட் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சோ, அத விட அதிகமா இந்த வாட்டி பிளான் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் வந்து 20வது வருடத்தில்னு போடும்போது எனக்கு ஏப்ரல் 14 தான் வருது. ஆமா, ஆமா. முன்னையோ பின்னையோ போ முடியாது. கரெக்ட். ஆக ஏப்ரல் 14க்கு நான் 4 நாள் தள்ளி வரேன். ஆமா. 18ஆம் தேதி வரைக்கும். அந்த மாதத்திலே வருது இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. இப்ப அதிக ஸ்கிரீன்ஸ் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? அதிக ஸ்க்ரீன் வந்து விரும்பி வருது. ஓகே. எக்ஸிபிட்டர் சைடு ரொம்ப ப்ரெஷர். ஆ, ஆ, ஆ. ஆமா. அவங்கலாம் விரும்பி பண்றாங்க. இது ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃபுல்லா பண்றோம். ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயும் பெரிய லெவல்ல வரவேற்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா மலேசியாவிலே வந்து 100 பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது. அப்பா! ம். பிகினி கூட அவ்வளோ இருந்திருக்கு. ஓகே, ஓகே. அப்படி இருக்குது.